ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு சளி, இருமல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நாம் இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருட்கள் தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மிளகு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 30, தக்காளி 1, பூண்டு 15 பல், புளி ஒரு எலுமிச்சை பழம், மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ந்ததும் மிளகு போட்டு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ இது கூட சீரகம் போட்டுக்கலாம், வெந்தயம், அரிசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அரிசிலாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் தாளிப்புக்காக கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் முழுசாகவே போட்டுக்கிறேன், நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம இதில் புளியும் கரைச்சி ஊற்ற போகிறோம், அப்புறம் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நம்ம வீட்டிலேயே அரைச்சது. இது போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போவே இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜாரை அலசி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மறுபடியும் கொதிக்க விடலாம். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சிடுச்சு. எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். அந்த பேஸ்ட் ஊற்றினோன்னா நமக்கு அப்படியே குழம்பு வந்து திக்காயிடும். நம்ம வந்து அரிசி வறுத்து போட்டதுனால நமக்கு இந்த திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக தான் வெல்லம் போடணும். நம்ம ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து ரெட் கலரில் ரெட்டிஷாக அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும். இது மிளகு நம்ம நிறையா சேர்த்து இருக்கிறதுனால. நம்ம கடைசியாக வெல்லம் சேர்த்ததுனால அதிகமான புளிப்பையும் அதிகமான காரத்தையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். காரம் அந்தளவுக்கு தெரியாது. கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது இது மேலே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதத்தில் இது போட்டு கொஞ்சமாக போட்டாலே போதும். நிறைய சாதத்துக்கு வந்து இது பிசைஞ்சு சாப்பிட முடியும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.